நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா, நான் எக்சர்சைஸ் பண்ண முடியாது. நான் ஹெல்த்தியா இருக்கணும்னா, நீங்க எக்சர்சைஸ் பண்ண முடியாது. இது எதுக்கு இப்ப சொல்றேன்னு பார்க்குறீங்களா? டீச்சிங்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டீச்சிங்ன்றதே வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் இல்லையா? ஸோ ஒரு பெரிய கலை. அதை எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிறது ஏன்னா வித்தியாசத்தையும் ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான பசங்க நம்மகிட்ட வருவாங்க. இல்லையா? ஸோ ஒரு 30 பேர் ஒரு கிளாஸ்ல அப்படின்னா, 30ம் 30 மாரி இருக்கும். இல்லையா? அப்புறம் அந்த 30 மார்க் இருக்கிறதுல ஒரு 10 10ஆ பிரிப்போம். ஓகே. ஸோ சொல்லி தரதுக்காக தான். இல்லையா? ஸோ மைண்ட்ல இந்த குழந்தைங்களுக்கு இது வரும், இது வராது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்ப நான் முதல்ல சொன்னது எதுக்கு? எக்சர்சைஸ் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா நான் எக்சர்சைஸ் பண்ண முடியாது. நான் ஹெல்த்தியா இருக்கணும்னா நீங்க எக்சர்சைஸ் பண்ண முடியாது. இது டீச்சிங்ல ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தா, சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெசன் எடுப்பாங்க. ஓகே. லெசனை எடுத்து லெசன் எடுத்து முடிச்சுட்டு, புக் பேக்ல இருக்கிற ஒரு எக்ஸசைஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். இல்லையா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், ஸ்மால் கொஸ்டின் ஆன்சர், பிக் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க நம்ம டீச்சர்ஸ்? எல்லாத்தையும் லெசன் எடுத்து முடிச்சுட்டு, உடனே அந்த புக் எடுத்து, உடனே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 எழுதி போட்டு அதுக்கு என்ன ஆன்சரோ அதை எழுதிடுவாங்க. ஓகே. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸா? அது ஆன்சரோட எழுதிடுவாங்க. அப்புறம் ஸ்மால் கொஸ்டின் ஆன்சர் அது ஆன்சரோட எழுதிடுவாங்க. இப்படி எழுதும்போது என்ன ஆயிடும்? எக்ஸசைஸ் அந்த அந்த பேஜுக்கு மேலே போட்டிருப்பாங்க, தெளிவாக போட்டிருப்பாங்க அந்த புக்கில் கண்டென்ட்ல எக்ஸசைஸ் அப்படின்னு. என்னன்னா பாடம் சொல்லி தரது மட்டும்தான் நம்ம வேலை. பின்னாடி இருக்க எக்ஸசைஸுங்கிறது அவன் பண்ணணும் இல்லையா? குழந்தைங்க பண்ணணும். நாமளே அதை எழுதி போட்டுட்டோம்னா அவங்களுக்கு அந்த மூளையில அந்த தூண்டுதலே இல்லாம போயிடும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளானா, இப்போ லெசன் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்த உடனே புக் பேக் போகலாம் பின்னாடி. நம்ம எக்ஸசைஸுக்கு போயிட்டு கண்ணா இப்போ நாம பார்த்தோம்ல ஒரு பேரா, அந்த பேரா சம்பந்தப்பட்ட கேள்விகள் இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல இருக்கா பாரு, அந்த பேரா சம்பந்தப்பட்ட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த இடத்துல இருக்கா பாருன்னா அவன் கொஞ்சம் இப்பதானே படிச்சான், இப்பதானே சொல்லி கொடுத்தீங்க, ஸோ அந்த தேடல் இருக்கும், ஈஸியா அவனால கண்டுபிடிக்க முடியும். அப்ப கண்டுபிடிச்சானா அதுக்கு என்ன ஆன்சர்னு ரவுண்ட் பண்ணு, இல்ல மார்க் பண்ணு, இல்ல அண்டர்லைன் பண்ணு. அப்ப அதை எடுத்து அந்த புக்லயே அந்த ஆன்சர் இடத்துல எழுது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு உள்ள போன விஷயம் கரெக்டா ஆக்டிவேட் ஆகும். அப்ப என்ன ஏதுன்னு அந்த லெசனை அவனே ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதும்போது ஒரு பெரிய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த குழந்தைக்கு வரும். அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால செய்ய முடியும். இதை நாம டீச்சர்ஸ் தான் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு. இதுக்கு நாம முக்கிய காரணம் டீச்சர்ஸ் தான் இந்த விஷயத்த ஒழுங்கா பண்ண முடியும். கண்டிப்பா பண்றீங்க, நிறைய டீச்சர்ஸ் பண்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டுமே, சில டீச்சர்ஸ் பண்ணாதவங்களுக்கு இது கொஞ்சம் புரிதலா இருக்கட்டுமேங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. வாழ்த்துக்கள்.